ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கு. வீக்கெண்ட்லாம் போச்சா? நல்லபடியா எல்லாம் நல்லா போச்சு. நம்ம வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்தீங்களா? எல்லாம் செய்து பார்த்தோம். இப்போ நான் ஒரு இது டிஷ்ஷு செய்யலான்னு பார்க்குறேன். என்ன சார்? பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா நார்மலாக வீட்டில் பண்ணுறோம். என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெடி பண்ணிட்டீங்க போல மசாலா? ஆமாம் சார், அது ரெடி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. சரி, மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் என்னென்னட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஆனியன். அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த டைமில் சொல்லுங்கள் என்ன காயும். ஓகே சார். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு என்ன கொதிச்ச உடனே கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன். ஓகே. ஆனியன் தோலை சீவிட்டு ஓகே சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். ஓகே. ப்ளஸ் வந்து இது இருக்கு இல்லைங்களா, சிக்கன் மசாலா. ஆமாம். சிக்கன் 65 மசாலா அது கொஞ்சம். சிக்கன் 65 மசாலா கொஞ்சம். ஓகே. சிக்கன் 65 மசாலா கொஞ்சம். ப்ளஸ் வந்து இது வெறும் மிளகா தூள் சொல்லுவாங்க இல்லைங்களா, தனி மிளகாத்தூள் அது கொஞ்சம். இப்போ சிக்கன் 65 மசாலான்றீங்களா? இப்போ சைவம் கிடையாது அது? சைவம் தான் சார் அது. அப்போ சிக்கன் 65 மசாலா வருது சார்? அது சும்மா பேர் அது மாதிரி சொல்லிக்கிறாங்க சார். மசாலா வந்து சைவம் தானே சார். சிக்கன் சேர்த்தா தான் 65. காமெடி சார். இது என்ன காமெடியாக பண்ணுறீங்க சார் நீங்கள்? ஆனியன் மசாலா ஆனியன் பச்சை அரைச்சிக்கணும். இதுக்கு ஆனியன் அரைச்சி வச்சுருந்தீங்களா? ஆமாம், ஆனியன் அரைச்சி வச்சுக்கணும். எதுக்கு சார்? கிறிஸ்மஸ்க்காகவா? இல்லை, ஆனியன் கூட சேர்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் தனியாக உங்கள் ஸ்டைல். ஆமாம். இப்போ பக்கோடாலாம் செய்துட்டு, சிக்கன் பக்கோடாலாம் செய்துட்டு கூட ஆனியன் வைப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதில் வைக்க முடியாது. ஆனால் கூட நம்ம வந்து ஆனியனை வந்து கொஞ்சம் லிக்விடாக சேர்த்துட்டு அதுலேயே நம்ம மசாலா பரட்டிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. என்னென்னா சிக்கன் 65 மசாலா கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம். ஓகே. தனி மிளகாத்தூள் கொஞ்சம். ஓகே. அப்புறமா இது கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம். ஓகே சார். இது கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒரு பிஞ்சு தான். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஓகே. போட்டுட்டு நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக உப்பு, மஞ்சள் போட்டு எப்பயும் போல் கொதிக்க வச்சுருக்கோம். தெரியும் இல்லைங்களா, அந்த பூச்சிலாம் வந்துடும். நம்ம அதை கொஞ்சம் தண்ணியில் இது பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இந்த மாவு கலந்துட்டு டைம் இருக்கா சார்? 10 நிமிஷம் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கா? ஆமாம் சார். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், 10 நிமிஷம்லாம் தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் வந்து அந்த மசாலா கொஞ்சம் ஊறும். இதில் நீங்கள் இந்த ஹோட்டலில் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த சோடா மாவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். வீட்டில் பண்ணுற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சோடா மாவு அந்த மாதிரியெல்லாம் போடுற ஐட்டமே கிடையாது. என்ன கலர்ஸ் கூட நாங்கள் போட மாட்டோம். இதுலேயே அந்த கலர் வந்துடும், உங்களுக்கு ஃப்ரைன்லேயே அந்த கலர் வந்துடும். அது கலர்ஸ் போட்டு அது வேற சகப்பாக தெரியும். ஆமாம், கெமிக்கல் தான் அதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான. என்ன காஞ்சிச்சு சார்? எண்ணெய் காய வச்சுக்கிறோம். இது வந்து கொஞ்சமாக பண்ணதுனால இந்த எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். எண்ணெய் கம்மியாக சேர்த்தது நல்லது தான் சார். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். சிக்கன் போடுற மாதிரி அழகாக ஒவ்வொன்றா போடலாம் சார். சிக்கன் போடுற மாதிரி ஒவ்வொன்றா போடலாம். நம்ம ஒன்றும் இதில் அப்படியே அள்ளி போடணுன்னா இல்லை, அழகாக உதிரியாக போடலாம். அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக போடுறாங்க. மசாலா பார்த்தீங்களா எப்படி இருக்குது, ஒட்டிக்கிட்டு நல்லா இருக்குது சார். நல்லா அப்படியே ஒரு இதுவாகவே இருக்காது. இப்போ நான் வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்குது, காலிஃப்ளவர் மாதிரி தெரியல. இல்லை காமெடி பண்ணுறீங்க சார் நீங்கள்? இல்லை, நிஜமாக தான் சார் சொல்கிறேன். வெளியில் பார்க்க சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. வீட்லேயும் அப்படி தான் இருப்பீங்க போல இருக்குது, காமெடி பண்ணிட்டு ஜாலியாக. அவ்வளோதான் சார், லைஃப்பில் இருக்க ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. அவ்வளோதான் சார். ஏன்னா இது கொஞ்சம் எண்ணெய்னால நம்ம கொஞ்சமாக போட்டுருக்கோம். ஓகே சார். இது எவ்வளோ சார் பொரியணும்? இது ஒரு 5 மினிட்ஸில் போட்டுருக்கோம். ஓகே சார். ரொம்ப டைம்லாம் இருக்காது. லைட்டாக நம்ம திருப்பி விட்டுருக்கோம். நல்லா பொரிஞ்சிச்சு போடுங்க சார். நல்லாவும் பொரிஞ்சிச்சு. வாசனை எப்படி வருதுன்னு பாருங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது சார். ஜீரகத்தூள் எதுவும் போட்டிங்களா? ஜீரகத்தூள் எதுவும் போட்டிங்களா? ஜீரகத்தூள்லாம் இருக்குது. இந்த மசாலா மட்டும்தான். அந்த ஆனியன் அரைச்சி போட்டதுனால இந்த ஸ்மெல் வருது. ஆனியன் அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சார் சாப்பிட்டிங்கன்னா. அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஒரு முறப்பாக வந்துட்டு இருக்கு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா இப்போ கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒட்டும், அரிசி மாவு கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் அதுதானே தான் போடுங்க. நல்லா வந்திருக்கு, பிளேட்டில் போடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு சார். அருமையாக இருக்கும் சார். அது பாருங்க, சூப்பராக பார்த்து சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. சிக்கன் மாதிரி வித்தியாசமே தெரியல. கண்டிப்பாக சிக்கன் மாதிரியே தான் சார் இருக்கும். நல்லா இருக்குது சார், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே.
என் கை மாவாக இருக்குது சார். பரவாயில்ல சார். நல்லா இருக்குங்களா? ஓகே, அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் முடிஞ்சு. அதான் பேச வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் சார். வெளில வாங்குறதுக்கு வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பிடிக்கும். நல்லா தான் சார் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக தான் வந்திருக்கு. 5 மினிட்ஸ் தான். கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் சொன்னால் மசாலாம் போட்டு ஊற வச்சோம்னா பக்கா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம்.